இந்த மாமரத்தில் எத்தனை வகை இருக்குதுங்க இந்த நம்ம கம்பை ஏரியாவில்? கம்பை ஏரியாவில் இங்கே கேளுங்க. இது வந்து கல்லாம இருக்கு சார். இம்மா பஸ்ஸு ஒரு 1500 மரம் இருக்கு. காசா ஒரு 1000 மரம் இருக்கு. மல்கோவா இருக்குங்களா? மல்கோவா இருக்கு சார். மாலாப்பாடி இருக்கு. ஓ, நீளம் இருக்கு. அப்போ சேலத்தை விட கம்பத்தில் தான் வெரைட்டி அதிகம். ஆமாம், சேலம் அதிகம். சேலம் பேர் போடுவோம் ஏரியா. அந்த கொய்யாவும் கொஞ்சம் இருக்கு சார். இந்த கொய்யா கொஞ்சம் இதெல்லாம் கொய்யா மரம். கொய்யா ஒரு 1000 கொய்யா இருக்கு. சார் அவங்க கேட்டது அப்படியே இருக்குங்க. இப்போ நிலக்கோட்டை கொய்யாவுக்கு கம்பத்துக்கு என்ன வித்தியாசமுங்க சார்? இங்கே வந்துங்க சார், கொய்யா வந்து 2 சீசனு. இங்கே 24 கொய்யா ஒடிச்சுக்கே இருக்கலாம். சரி, அப்படியே போய் நெல்லியை பார்த்துட்டு நெல்லியை காமிச்சு இறக்கி அப்படி வந்து அந்த ஆப்போசிட்ல காமிச்சிட்டு திராட்சை காமிச்சிட்டு நம்ம கம்பம் போய் திராட்சை காமிக்கணும். வெயிலுக்கு முன்னாடி போய்க்கே இருப்போம். தொட்டி எடுக்கிறீங்க சார்? தொட்டி எடுத்து வந்துருக்கேன், போங்க கூட்டு போங்க. தொட்டியா? தொட்டி எடுத்துட்டு அப்படியே அந்த இம்மா மாசம் பார்த்துருவோம். தொட்டி எடுத்து வந்துடுறேன். இவரு காலைல வெள்ளம் நம்ம இந்த இடத்துல கிளைமேட் வந்துக்கலாம் சார். சூப்பரா கலை உண்மையாலுமே 100% ஓகே. 100% ஓகே. காலையில் நேரத்தை இங்கே வந்துடுதா எவ்வளோ சூப்பராக இருந்தது. என்னுடைய சுற்றுலா பாதிக்கும். சுற்றுலா தொட்டாச்சினிங்களா இல்லை கேட் வால் சார். முழுக்க பைப் லைன் இருக்கு, ட்ரிப் எல்லாமே இருக்கு. நம்ம போனது வந்து கொஞ்சம் சரி பண்ணணும். முழுக்க பைப். ஏன்னா இது என்ன மரம்னா? இது குட்டி கொய்யா. அது இந்த குட்டி கொய்யா தான். கொய்யா இது நம்ம 107 ஏக்கருக்கு தொட்டி. எத்தனை லிட்டர் இது? எவ்வளோ இது கொள்ளளவு? எவ்வளோ? 8 லட்சம் நம்ம சொன்னாங்க. 8 லட்சம். அந்த கீழே வர தொட்டி இருக்குங்க சார். அங்கே வர இருக்கு. அங்கே வர இருக்கு. ஆமாங்க சார், பார்த்து முன்னாடி போனேன். இப்போ வரேன். பைப் லைன் எல்லா தோட்டத்துக்குள்ள இருக்குங்க சார். இதுக்குள்ளே சந்தன மரம் இருக்குங்க சார். இந்த வருங்க இதுல சந்தன மரம். ஓ, சத்தம் கேட்ட சந்தன மரம். அது அந்த இருக்கு வருங்க, சந்தன மரம். அதான் இருக்கு. சரி, பூரா சந்தன மரம். வாங்க பாதவழி வருவோம். இங்கிட்டு வாங்க, பாதவழி வாங்க. அந்த இருக்கு, அதான் ஒரு பெரிய சந்தன மரம். இவருக்கு பிடிச்சா செந்தில் ஓகேன்றாரு. டீசெண்டான பேச்சு. எப்படி நான் எதிர்பார்த்துருக்கேண்ணா குரண்ணா? எதிர்பார்த்தெல்லாம் இருக்கா? சரி, ஓகே, வாங்க வாங்க. பிடிக்கும். நீங்கள் எதிர்பார்ப்பை விட மேலே இருக்கும். 100% திருப்தி. என்ன ஃபுல்லாக சுற்றி பார்க்குறீங்களா? இப்பயே மணி 10 ஆச்சு. நீங்கள் கேட்டீங்களா முந்திரி? இங்கே தான் இருக்குது முந்திரி. புளிய மரம் இருக்குது, புளிய மரம். புளிய மரம் ஒரு 10 ஏக்கர் இருக்கும். ஓ, சரி சரி, ஓகே. பூரா பட்டாதே சார். சரி சரி. ஃபுல் பட்டா. இதானுங்க முந்திரி. இது ஊரே சார். இமாம் பாஸ், மல்கோவா, கிரேப்பி.
இது கிரேப்பிங் சார். சரிங்க. இது மாம்பாசு. ம். வாங்க அப்படியே உள்ள போயிட்டு வாங்க. ம். இது மல்கோவா. ம். பூரமே சார் ஜாதி மரம் இது பூரமே. ம். இது ம். வந்து 10 ஏக்கர் சார். ம். இது 10 ஏக்கருங்களா? ஆமா. பூரமே ஜாதி மரம். இதெல்லாம் ஈல்டுக்கு வந்தாச்சுங்களா எல்லாம்? ஆமா. இப்போ இந்த வட்டம் 16 லட்ச ரூபாய்க்கு போச்சு சார். நெல்லி வருஷத்துக்கு 30 லட்ச ரூபாய்க்கு வருது. கைப்பிடி நெல்லி 3 காய் 1 கிலோ சார். ஆமா. இது மாங்காய் 3 வருஷம் ஆச்சு சார். வருமானத்துக்கு வந்து பெரிய வளத்துக்காரர் வந்து சார் ஒரே வீட்டில் பணத்தை கட்டி பொசிஷன் எடுத்துக்குவாங்க. இந்த வட்டம் கோடை காய்க்கலாங்க சார். போன வட்டம் கோடை பயங்கரமான காய்ச்சி. கோடை காய்க்கான இது கான்ட்ராக்டர் விட்டுறதா? ஆமாங்க சார். அந்த இப்போ வந்து அவங்களே பூக்கிறதுக்கு முன்னாலே கான்ட்ராக்ட் எடுத்துருவாங்க சார். மருந்து அடிக்கிறது உழுவுறது எல்லாம் அவங்க பொறுப்பு. அவங்க செலவு. என்னன்னு கோடை காய்ச்சல் மீடியமாக காய்ச்சிருவீங்க. சீசன் பக்காவாக காய்ச்சிடும். இல்லை எப்பயுமே இந்த மண்ணு நல்லா காய்க்குது. நல்லா இருக்கும். காற்று நல்லா. இது கிரேப்பி சார். ம். இது கிரேப்பி. ம். இது இமாம்பாசு. ம். இது மல்கோவா. ம். போனோட காய் நேரம்லாம் வந்து பார்த்தீங்கன்னு வைங்க ஜெகஜோதியாக இருக்கும். பார்க்க அருமையாக இருந்துருக்கு.